எட்டாம் அறிவு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காகவும், அப்புறம் எந்த ஒரு நோயும் நம்மளை பாதிக்காமல் முன்னெச்சரிக்கையாக தடுக்கிறதுக்காகவும் ஒரு சில டிப்ஸை நான் சொல்கிறேன். இப்போது நான் ஏன் அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இந்த சிட்டி லைஃப் வாழ்க்கையில் ஒரு மெஷினரி மாதிரி இயங்கிட்டுருக்குறோம். சரியான நேரத்துக்கு நாம் சாப்பிட்றதில்ல, சரியான நேரத்துக்கு தூங்குறதில்ல, அப்புறம் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். எக்ஸாம்பிள் என்னென்னா, மொபைல் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், இல்லை சிஸ்டம் ஏதாச்சும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், இல்லைனா வீட்டில் நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் டிவி பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி டைமில் நம்மளே நாம் மறந்துடுறோம். அதனால் சரியான டைமுக்கு நம்ம தூங்குறதில்ல, சரியான டைமுக்கு நம்ம உணவு எடுத்துக்கிறதில்ல, நம்ம உடலை கவனிக்க மறந்துடுறோம். இந்த மாதிரி கவனிக்காமல் நம்ம உடலை விடுறதுனால திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இன்னும் எதாவது இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுத்து, அவங்களுடைய அன்றாட லைஃப் ஸ்டைலுக்கு பொறுத்து ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரியான வியாதி எதுவும் வராமல் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு ஒரு 5 டிப்ஸ் நான் எளிமையான டிப்ஸாக சொல்கிறேன். இதை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா இதிலேருந்து உங்கள் உடலை நல்லா ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம், எந்த நோயும் வராமல் தடுக்கலாம். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான டிப்ஸு என்னென்னா, எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் என்ன அப்படின்னா, ரொம்ப காலமாகவே அது இருக்கிற விஷயம் தான் எண்ணெய் குளியல்ன்றது. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் கல்ச்சரில் யாருமே எண்ணெய் குளியல் அப்படின்னா என்னென்னு தெரியறதும் இல்லை, யாரும் செய்கிறதும் இல்லை. ஏதாச்சும் எங்கேயாச்சும் அவுட்டிங்கு டூருக்கு எங்கேயாச்சும் ஒரு நாள் போனோம்னா, ஏதாவது ஆற்றுல ஏதாவது குற்றால நீர்வீழ்ச்சி, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி எங்கேயா போகும்போது எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கிறோம், அதோட சரி. அதுக்கப்புறம் யாரும் எண்ணெய் குளியல்னால் என்னன்னு கூட கண்டுக்கிறது இல்லை. அப்புறம் மெயினாக இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் எண்ணெய் வைக்கிறதே இல்லை, விதவிதமாக கட்டிங் வெட்டிக்கிறாங்க, ஆனால் எண்ணெய் மட்டும் வைக்கிறது இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, உடலோட உஷ்ணம் அதிகமாகிடுது. இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு எண்ணெய் குளியல் தான் ஒரு சிறப்பான வழி. அந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் நான். மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான எள்ளெண்ணெய் 50 ml எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் புழுங்கலரிசி எடுத்து நல்லா போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை முதல்ல தலைக்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா தலைக்கு மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தொப்புள் ஏரியாவில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடிவயிறுக்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலோட கட்டை விரல் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணணும். ஃபுல் பாடியும் நல்லா போட்டு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour அப்படியே விட்டுறணும். 1 hour விட்ட பிறகு அதுக்கப்புறம் இதுக்கு ஷாம்பெல்லாம் போட்டு குளிக்கக்கூடாது. பஞ்சகற்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. அது என்னென்னா, கடுக்காய் தோல், நெல்லி வற்றல், வேப்பம் விதை, அப்புறம் வெள்ளை மிளகு, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாம் சம அளவு எடுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரில் பசும்பால் ஊற்றி கலந்து தலையில் தேய்ச்சி நல்லா குளிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சிங்கன்னா உடலோட உஷ்ணம் முழுசாக நீங்கிடும். அப்புறம் தோல் இருக்கிற அந்த துவாரங்கள்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம உடலில் இருக்கிற கழிவு நல்லா வெளியேறும். நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வரும். நல்ல உடலுக்கு சக்தி கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அடுத்தது நான் பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, இயற்கையான பேதி. அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் நீராகாரம் ஒரு 50 ml எடுத்துக்காங்க. அது கூட 25 ml விளக்கெண்ணெய் எடுத்துக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் அதை குடிச்சிடுங்க. அப்படி குடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி ஒரு ஃபுல் டேவும் நல்லா இயற்கையான பேதி ஆகும். இந்த மாதிரி பேதி ஆச்சுன்னா உங்கள் உடலில் இருக்கிற அனைத்து விதமான கழிவும் நல்லா வெளியேறிடும். எந்த விதமான மலச்சிக்கலும் உங்களுக்கு வராது. கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரியான பிரச்சனை எதுவும் இருக்காது. அப்புறம் நல்ல தூக்கம் வரும். நல்ல உடலை ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பெண்களுக்கானது. ஏன் பெண்களுக்கானது அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறது, அப்புறம் இந்த மாதவிடாய் கோளாறு எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பிசிஓடி அப்படின்ற சினைப்பை நீர்க்கட்டி, சாக்லேட் சிஸ்ட்டு இந்த மாதிரியான கட்டிங்கெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு எளிமையான டிப்ஸ். அது என்ன அப்படின்னா, ஆற்றுத்தும்பட்டி எண்ணெய், கலிங்காதி எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் விற்கும். இதை வாங்கிட்டு சரியான ஒரு மருத்துவோட ஆலோசனையோட மாதவிடாயான முதல் 3 நாட்கள் நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எப்பயும் வராமல் கர்ப்பப்பை நல்லா பலமாக இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றதே உங்களுக்கு வராது. அப்புறம் பிசிஓடின்ற சாக்லேட் சிஸ்ட்டும் வராது. அப்படி இருந்தாலையும் அது குணமாகறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த முறை மட்டும் இல்லை, இன்னொரு முறையும் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். அது என்னென்னா, விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், மலை வேப்பிலை சாறு, சின்ன வெங்காய சாறு, ஆற்றுத்தும்பட்டிக்காய் சாறு, இதை சம அளவு எடுத்து நல்லா காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அது காலை மாலை 2 வேளையும் உள்ளுக்கு எடுத்துக்கும் போது
இந்த பிசிஓடி, அப்புறம் வந்து சாக்லேட் சிஸ்ட்டு, அப்புறம் முறையற்ற மாதவிடாய் இந்த மாதிரியான பிரச்சனை வராது. கர்ப்பப்பை நல்லா பலம் பெறும். உடல் ஆரோக்கியத்திற்கு அடுத்து பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உணவு பழக்கம். சமைச்ச உணவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டாயம் பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவு வந்துட்டு புதுசாக சமைச்சு சாப்பிட பாருங்கள். நேரம் தவறாமல் சாப்பிடுங்க. அப்புறம் கட்டாயம் வந்து சரிவிகித உணவு, அதாவது வந்து தானிய வகையை வந்து எடுத்துக்கங்க. கம்பு, சோளம், கேழ்வரகு இந்த மாதிரி தானிய வகையை எடுத்துக்கங்க. வாரத்தில் 2 டைமாவது வந்து கீரை எடுத்துக்கங்க. கட்டாயம் வந்து முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை இது வந்து கட்டாயம் எடுத்துக்கங்க. அப்புறம் வந்து அரிசி சாப்பிட்றவங்க வந்துட்டு பாரம்பரிய ரக அரிசியை வந்து பயன்படுத்துங்க. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா இந்த மாதிரி அரிசி வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் கம்பு, சோளம், சாமை, திணை இதெல்லாம் வந்துட்டு வாரத்துக்கு 1 டைம் 2 டைமாவது உணவில் சேர்த்துக்க பாருங்கள். அப்புறம் ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்துட்டு முற்றிலும் தவிர்த்துருங்க. அது ரொம்ப உடலுக்கு வந்து கேடு விளைவிக்கும். அப்புறம் ரெடிமேடாக விற்கிற மசாலா பொருட்கள், இப்போ வந்து ரெடிமேட் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரியான உணவு வாங்கிட்டு வந்து உடனே சமைச்சு அதை சாப்பிடாதீங்க. அந்த ரெடிமேடாக மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற சாப்பாடில் வந்துட்டு உடலுக்கு தீமை அளிக்கக்கூடிய நிறைய பொருள் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரியான உணவு வந்து கட்டாயம் தவிர்த்துருங்க. கட்டாயம் உடலுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் தேவையான அளவு எடுத்துக்கங்க. நேரம் தவறாமல் எடுத்துக்கங்க. அதுதான் நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அடுத்து நான் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா உடை. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இறுக்கமான துணியை அணியிறதை வந்துட்டு தவிர்க்கணும். டைட்டாக இருக்கிற ஜீன்ஸு, அப்புறம் வந்துட்டு லெகின்ஸு இந்த மாதிரியான உடைகளை வந்து அணியக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்கள் அணியிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஆண்மை குறைவு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்கள் அணியிறதுனால மலட்டுத்தன்மையை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காற்றோட்டம் உள்ள காட்டன் துணியை வந்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, பெண்கள் வந்து ஹீல்ஸு பயன்படுத்துறதை வந்து தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னா ஓவரி வந்துட்டு இப்போ ஹீல்ஸ் நீங்கள் பயன்படுத்த ஓவரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அடித்தள்ளல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் வந்து ஹீல்ஸ் பயன்படுத்துறதை தவிர்த்துருங்க. ஆண்கள் வந்து இந்த மடிக்கணினி, அதாவது லேப்டாப் வந்துட்டு மடி மேலே வச்சு பயன்படுத்துறது இதை வந்து தவிர்த்துருங்க. இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கான குறிப்புகளை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது எந்த விதமான நோயும் உங்களுக்கு வராமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். மேலும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் வடிவேல். நன்றி.